குட் மார்னிங் டு ஆல். கோர்ட்டில் ஒரே இடத்துல உட்காந்து நீதி பரிபாலனம் பண்ணி போர் அடிச்சு போச்சு. அதனால் நடந்துக்கிட்டே பேசலான்னு இருக்கேன். ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வந்திருக்கேன். அதனால் எப்படி வரும்ன்றது கடைசியில் இது எனக்கே அப்போ தான் தெரியும், லாஸ்ட்டில் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ரெண்டு விஷயம் போகிறதுக்கு முன்னாடி. ஒன்று இந்த மாதிரி லெக்சர் சீரியஸ், இந்த மாதிரி அறிவு பரிமாற்றம் மற்றவங்களோட பண்ணும்பொழுது அதை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் சொல்ல தேவையில்லை, நம்ம ஆளுகளுக்கே தெரியும் அதெல்லாம் நினச்சிட்டாங்க தப்பாக. ஆனால் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க எல்லோரும் ரைட் பற்றியே பேசுகிறாங்க, டியூட்டியை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்கன்றதுனால 51A அமெண்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ. அதில் இஃப் ஐ எம் ரைட் கிளாஸ் ஜிஓனோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, டு ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி டு ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ். ஸோ எக்ஸலன்ஸுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணணுன்றது என்ன? எக்ஸலன்ஸ் இன் திஸ் ப்ரொஃபஷன் ஃபார் விச் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்ட்ரைவிங். So actually what they are doing is a constitutional mandate under Article 51A of the Constitution of India. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, நிறைய புஸ்தகம் படிக்கணும்னு சொன்னார். வெரி ட்ரூ. புஸ்தகம் நிறைய படிக்கணும். ஆர்ட்டில் நிறைய உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கணும். கோராமையாக பாடினா கூட பரவாயில்ல, கத்தி பாடணும். டான்ஸ் ஆட தெரியலனா கூட அட்லீஸ்ட் சும்மா டான்ஸ் ஆடணும். போயிட்டு லேட்டஸ்ட் வரைக்கும் சினிமாலெலாம் பார்த்துடணும். நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் எல்லாத்துலேயும் கொட்டி கிடக்கு. எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் அதிலேருந்து கற்றுக்கலாம். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுக்கு யுவர் கெப்பாசிட்டி டு திங்க், யுவர் கெப்பாசிட்டி டு க்ரோ, தி கெப்பாசிட்டி டு கீப் யுவர் செல்ஸ் ஓப்பன். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம துருப்பிடிக்காமல் இருக்கணும்னாக்கா, நம்மளை நாமளே ஓப்பனாக எப்படி வச்சுக்கணும்னு தெரிஞ்சாதான் நம்மளால் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆக முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஆள் பிரமாதமாக இருந்திருப்பாங்க 60 வயசு வரைக்கும். சடனாக பார்த்தா ஒரு 65 வயசில் ஆள் போய் 70 வயசில் போய் சேர்ந்துருவாங்க. ரஸ்டிங், அதுக்கு பேர் தான். இந்த விஷயத்தை நான் கொரோனா பீரியடில் பார்த்தேன். கொரோனா பீரியடில் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, கொரோனா பீரியடில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அடுத்த இந்த உலகத்துக்கான சர்வைவல் என்னன்னு தெரியல. இது எப்போ முடியும், எப்போ நம்மளாம் வெளியில் வருவோம், when will we be able to get into the mainstream and do? யாருக்குமே ஒன்றுமே தெரியலன்னும்பொழுது எங்களுக்கெல்லாம் எப்படி மாத சம்பளம் வந்துடுது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி யோசித்தேன் அந்த டைமில். 2020 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2020 மார்ச்சில் ஆரம்பிச்சது நம்மளுக்கு லாக்டவுன். மார்ச் போச்சு, ஏப்ரல் போச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. நியூஸ் வர ஆரம்பிக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த கெலாமிட்டிஸ், டெத்து அதெல்லாம் நடக்கிறத தவிர, அட்வொகேட்ஸ் எல்லாம் விவசாயத்துக்கு போயிட்டாங்க. அட்வொகேட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு டீ விற்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும்போது அந்த சம்பளத்தை வாங்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. மாதம் நம்மளுக்கு சம்பளத்தை கொடுக்குறான், வேலைக்கு காஃபி டீ கிடைக்குது, வேலைக்கு சாப்பிட்றோம். பட் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பயம் வந்த உடனே நான் அவர் ஸ்ரீனிவாச ராகவன் சொல்லி, இப்போ அவர் MMBAல ஹீ இஸ் தி செக்ரட்டரி அங்கே மதுரை பாரில். அவர்கிட்ட சொல்லி ஒரு வெபினார் சீரீஸ் ஆரம்பித்து அதிலிருந்து சவுத் தமிழ்நாடை நான் ஃபோக்கஸ் பண்ணேன் நிறையா. ஏன்னா சவுத் தமிழ்நாடு தான் நிறைய அந்த ட்ரையல் ஒர்க்கு நிறையா போயிட்டுருக்கிறது. இந்த சைடில் நிறையா இருந்தது ஏற்கனவே, சில அகாடமிஸ் இங்கே இருந்தது ஏற்கனவே. சவுத் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி அதன் பிறகு வெபினார் நடத்தி இவங்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு எல்லாரையும் பேச வச்சு எல்லாம் பண்ணின உடனே நிறைய பேருக்கு அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பைசா வருதுன்றது நிரந்தரம் இல்லை, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்களுடைய அறிவு பசியை நிறைய விஷயத்தை தீர்க்க முடிஞ்சுது. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு நம்பிக்கையை நிறையா வைக்க முடிஞ்சுது. அப்போது அந்த பர்டிகுலர் கொரோனா பீரியடில் நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்தேன். நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ்க்கு அது வரைக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. 80 வயசில் ஒரு சீனியர் அட்வொகேட் தியாகராஜன் ஒருத்தர், அவரே காரில் ஓட்டிகிட்டு வருவார் கோர்ட்டுக்கு. இது மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 வருஷம் இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் பார்த்தா, அந்த 2 வருஷத்தில் நாம் பார்த்த அந்த ஆள் 2 வருஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க.
ரொம்ப ரொம்ப வயசாகி போய் ஒன்றுமே முடியாமல் தள்ளாடி போய் சில பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது எவ்வளோ முக்கியம் வந்து நம்மளுடைய மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கணுன்றது எவ்வளோ முக்கியம். ஏன்னா we can defy age if you are able to keep your mind very alert. இந்த ப்ரொஃபஷனில் அலர்ட்னஸ் வந்து அப்படியே மெருக அப்படியே வயசாக மெருகேறிக்கிட்டே போகும். அந்த அலர்ட்னஸும் அந்த யுவர் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், தி எபிலிட்டி டு என்கவுண்டர் தி கோர்ட், தி எபிலிட்டி டு ஆன்சர் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே தீட்டும். அந்த தங்கத்தை தீட்டுற மாதிரி தீட்டலாம் எடுத்து. ஆனால் if you stop doing that, the decline is very fast. Actually the decline is very very fast, and I realized it during the corona period. அப்போது அந்த பீரியடில் இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பித்து இதை வந்து ஆக்டிவாக எடுத்துகிட்டு போய் பல அட்வொகேட்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஐ லவ் டு ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேட் திஸ் அசோசியேஷன் ஃபார் ஹேவிங் டன் தட். ஸோ ஐ தாட் இட் இஸ் மை டியூட்டி டு ஃபஸ்ட் சே இட் அண்ட் தென் go to whatever I wanted to. ஓகே, ஒரு 45 minutes to 1 hour உங்கள் முகத்தை பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே டிமாரா மாதிரி இருந்துன்னா நிறுத்திடுறேன். அதோட எவ்வளோ தூரம் என்னால் கன்வே பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் வந்து ப்ரூவ்டு டெய்லி நம்ம கோர்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கோம். தட் எம்திங் இஸ் ப்ரூவ்டு, மை லார்ட் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட், யுவர் ஆனர் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம கோர்ட்டில் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறோமான்றது தான் இன்றைக்கி இஷ்யூ. இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா இந்த ப்ரூவ்டு அப்படின்றத. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ன்றது 1872 வந்தது. 1872 தான் வருது. அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜரல் லான்னு ஒன்றும் கிடையாது. we were not governed by any procedural law. நம்மளுக்கு இருந்தது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து 1861 இந்தியன் பீனல் கோட் இருந்தது. இந்தியன் பீனல் கோட்லேயே சில ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் கவனமாக படிச்சிங்கனாக்கா இந்தியன் பீனல் கோட்லேயே செக்ஷன் 33, 34, 35, 36 பார்த்தோன்னா ரூல் ஆஃப் எவிடன்ஸ். அதெல்லாம் பீனல்லாம் பனிஷ்மெண்ட்லாம் இருக்காது. ஸோ அதில் கொஞ்சம் இது இருந்தது. அப்புறம் சிஆர்பிசியில் நிறைய வந்து ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் ப்ரொசீஜரை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் பிறகு ஜேம்ஸ் ஸ்டீஃபன் வந்து இந்த எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்த பிறகு அதன் பிறகு எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரொசீஜரல் லாவை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ஆக்ட்டுக்கு போனோம். சிஆர்பிசி இது 1898 if I am right புதுசாக எனாக்ட் ஆச்சு. அதில் இருக்கிற எல்லா ப்ரொசீஜரையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா சப்ஸ்டான்டிவ் லா இஸ் ஐபிசி, procedural law used to be only CRPC, both for procedure to be followed while investigation, while இது as well as the procedure to be followed at the time of examination etc. இப்படி தான் இருந்தது அது ஸ்ட்ரக்சராக. 1872 எவிடன்ஸ் ஆக்ட் வந்த பிறகு சப்ஸ்டான்டிவாக வந்து எவிடன்ஸ் ஆக்ட் வந்துட்டதுனால ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு 1898 we got the criminal procedure code, and as you all know it ultimately got amended substantially in 1973. 1973 வந்தது, ரைட்? இது ஒரு இந்த சின்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். அடுத்த பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்கிலீஷ் பீப்புள் வாண்டட் டு பிரிங் இன் திஸ் எவிடன்ஸ் ஆக்ட். இங்கிலீஷ் பீப்புள் வாண்டட் டு மேக் எவ்ரி திங் ஒரு கோடிஃபைடு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் எதையுமே கோடிஃபையே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரிட்டன் கான்ஸ்டியூஷனே கிடையாது. அவங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் 1975 முன்னாடி கிடையவே கிடையாது. PACE 1975 தான் வந்தது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எதுவுமே ரிட்டனாகவே வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே ஜட்ஜ்மேட் லா தாங்க. எவ்ரி திங் இஸ் இன்டர்பிரிட்டேஷன், ஈக்விட்டி, குட் கான்ஷியன்ஸு, இதை வச்சுக்கிட்டே தான் இங்கிலாண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் தே தாட் தே டோன்ட் நீட் அ கோடிஃபைட் லா, பட் ஃபார் அவர் கண்ட்ரி தே தாட் வி நீடட் எ கோடிஃபைட் லா. ஸோ அந்த மாதிரியான கோடிஃபைட் லா வரும்பொழுது முதல் போர்ஷன் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லாவில் இருக்கிற சில கான்செப்டை தூக்கி இதில் போடுவாங்க, கோடிஃபைட் லாக்குள்ளே போட்டு அதை இன்டர்பிரட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமாக இந்த ப்ரூவ்டுன்றதில் நடந்தது. அதுக்காக தான் நான் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தேன், ரைட்? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எவிடன்ஸ் ஆக்ட், பீனல் கோட் அண்ட் இதனுடைய பேக்ரவுண்ட். இப்போ வந்து நம்ம முக்கியமாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னாக்கா, ஆர் வி ரியலி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ரூவ்ட்?
நிஜமாகவே ஆர் வி அண்டர்ஸ்டாண்டிங், ஆர் வி வெரி ஷுவர் அபவுட் வாட் வி ஆர் சேயிங் அபவுட் ப்ரூவ்ட் அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தேன். ப்ரூவ்டுன்னா அப்படியே தமிழாக்கம் பண்ணோன்னா மெய்ப்பிக்கப்பட்டது, மெய்ப்பிக்கப்பட்டது, அதுதான் ப்ரூவ்டுனுடைய ஸ்ட்ரெயிட் டிரான்ஸ்லேஷன். இந்த ப்ரூவ்டை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரூவ்டுன்றதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, ப்ரூவ்ட், நாட் ப்ரூவ்ட், டிஸ்ப்ரூவ்ட், மூணு ரொம்ப முக்கியமான 3 டெஃபினிஷன் அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில், விச் இஸ் மெய்ப்பிக்கப்பட்டது, மெய்ப்பிக்கப்படாதது, இன்னொன்று வந்து மெய்ப்பிக்கப்பட்டது ஒன்று, பொய்ப்பிக்கப்பட்டது, மெய்ப்பிக்கப்படாதது. இது 3 தான் அந்த அதனுடைய ஈக்குவலன். இதை தெரிஞ்சாலே, இதை வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சுட்டா 50% ஆஃப் அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது தெரியாததுனால தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். இதை பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கல. அதனால் எதெல்லாம் நம்ம வந்து கோர்ட்டில் ப்ரூவ்டுன்னு சொல்கிறோம், எதை நம்ம ப்ரூவ்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதில் கன்ஃபியூஷன் வரதுனால இது வந்து இந்த கன்ஃபியூஷன் லாயர் கொண்டு இல்லை, ஜட்ஜுங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய தப்பு நடக்குது. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணும்போது. அதனால் எஜுகேஷன்ன்றது வந்து நான் ஜட்ஜாக இருக்கிறதுனால நான் உங்களை எஜுகேட் பண்ண வரல. ஐ எம் ஆல்சோ a ஸ்டூடெண்ட் ஆஃப் law and I am trying to share something which I know. Sometimes I may be wrong. Sometimes I may have to learn it from you also. அதனால் நம்ம இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை சரியாக புரிஞ்சுன்னு இருக்கோமா அப்படின்றத இந்த ஷார்ட் டைமில் உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ரைட், அந்த டெஃபினிஷனை பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். மீனிங் எப்படி இதை யோசிச்சிருக்காங்க இந்த டெஃபினேஷனை போடும்போதுன்றது ரொம்ப முக்கியம். எவிடன்ஸ் ஆக்டில் எந்த ப்ரொவிஷனுக்குள்ளேயும் கையை கூட வைக்க முடியல இந்த நாள் வரைக்கும். 2023 இருக்கோம் இப்போ நம்ம. அதில் எங்கேயுமே கையையே வைக்க முடியல நம்மளால். அப்படி வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ எவிடன்ஸ் ஆக்டில், சில அடிஷன் ஆக்சுவலாக கன்ஃபியூஷனில் தான் போய் முடிஞ்சிருக்கு. 65A 65B 2 ப்ரொவிஷன் நம்மளை போட்டு வாட்டி தள்ளிட்டு இருக்குது கடைசி 20 வருஷமாக. என்ன சொல்ல வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது பாதி நேரம். ஏன்னா நம்ம கொடுத்த அடிஷன் வந்து காலத்துக்கு வந்து அந்த டைமை வந்து நம்மளால் பண்ண முடியல. அந்த வேற இன் 1870 மோர் தென் 100 இயர்ஸ் ஆகிடுச்சு, நம்மளால் தொடவே முடியல. அப்போது நான் ஏதோ நிஜமாகவே ஒரு நல்ல இமேஜினேஷனோட, ஒரு நல்ல தாட் ப்ராசஸோட இதை பண்ணியிருந்திருக்காங்க. ரைட், அது மாதிரி எவிடன்ஸில் வந்து நீங்கள் இன்னொரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சில பேசிக்ஸ் எல்லாம் போட்டுடுறேன் நான், ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கரெக்ட், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஆக்சுவலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டீலிங் வித் பாஸ்ட் டென்ஸ். வை? கோர்ட்டுக்கு வரவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கோர்ட் இஸ் ஆக்சுவலி டீலிங் வித் பாஸ்ட் டென்ஸ். ரைட், எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ஆக்சுவலி டீலிங் வித் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நடக்கிறது, இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்குதா, இப்போ ஆக்ஷன். இப்போ வந்து உடனே எதையாவது ஒன்று பண்ணனா இப்போ 133 145 எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எக்ஸிக்யூட்டிவ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ஃபியூச்சர் டென்ஸ். 10 வருஷம் கழித்து என்ன நடக்கும் இந்த நாட்டுக்கு? கான்ஸ்டியூஷன் எடுக்கும்பொழுது இந்த நாடு எப்படி சர்வே ஆகணும், ஃப்யூச்சரில் இந்த நாடு எப்படி எதிர்கொள்ளணும் எல்லாத்தையும். ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றதையே நம்ம எப்படி வந்து கிராமரில் கற்றுக்குறோமோ, ஆக்சுவலாக லாலையும் அது உண்டு. வாட் த கோர்ட் இஸ் டீலிங் இஸ் ரிலேட்டபிள் டு சம்திங் விச் ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட். அப்போது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை எப்படி கோர்ட்டில் எடுத்துகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறது தான் எவிடன்ஸ் ஆக்ட். அந்த பாஸ்டில் இருக்கிறத எப்படி, எந்த முறையில் கோர்ட்டில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த எவிடன்ஸ் ஆக்டினுடைய முக்கியமான ஆப்ஜெக்ட். அதுக்காக தான் அதை கோடிஃபை பண்ணி வச்சாங்க. இப்படி எடுங்க, இதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி. ரைட், ஸோ ஹேவிங் செட் தட், லெட் அஸ் நவ் கெட் இன் டு திஸ் டெஃபினிஷன் ஆஃப் ப்ரூவ். எவ்வளோ பேர் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல, பட் அவர் பாலன் ஹரிதாஸ் திருப்பி சொன்னார், நீங்கள் செல்ஃபோன் இப்படி தட்டினாலே வந்துடும், அப்படி தட்டுங்க பார்ப்போம். செக்ஷன் 3 ப்ரூவ்டை பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் நான் பார்க்க சொல்கிறேன்னா, நான் சில சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிசயமாக ஓஹோ இதெல்லாம் இருக்குது போல் இருக்குது இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்டி படிக்கும்போது அது தெரியும். அது மாதிரி உங்களுக்கும் இப்போ தெரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது முதல் ப்ரூவ்டை பார்த்தீங்கன்னா, எ ஃபேக்ட் இஸ் செட் டு பி ப்ரூவ்ட். ஆரம்பமே பிரமாதம். ஆரம்பத்திலே நம்ம நிறைய தப்பாக எடுத்துக்கிறோம் அதை. வாட் இஸ் ப்ரூவ்?
A fact is said to be proved. A truth is not proved. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும். சட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். கரெக்ட். வீட்டு மொட்டை மாட்டியில் போய் பார்க்குறோம், அப்படி பார்க்குறோம், ஹொரைசான்லேருந்து அப்படியே சன் மேலே வருது. கன்னியாகுமரி பீச்சில் போய் பார்க்குறோம், ஏதோ கடலுக்குள்ளேருந்து மேலே வருது. கரெக்ட், இட் இஸ் ரைசிங் இன் த ஈஸ்ட். தென் அப்படியே வருது, 12 மணிக்கு தலைக்கு மேலே நிற்கிது. சாயங்காலம் பார்க்குறோம், அப்படியே கீழே போகுது. பார்க்குறோம்ல, டெய்லி பார்க்குறோம். இஸ் இட் எ ட்ரூத்? இட் இஸ் எ ஃபேக்ட். இட் இஸ் எ ஃபேக்ட். ஃபேக்ட் இஸ், எஸ் நான் பார்க்குறேனே, என் கண்ணால் பார்க்குறேனே, ஏதோ வருது, மேலே வருது, திரும்பி இதோ கீழே போகுது, என் புலனால் அதை பார்த்துருக்கேனே. பட் சன்னு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. சன் இஸ் வேர் இட் இஸ். சன் டஸ் நாட் ரைஸ், சன் டஸ் நாட் செட். சன் இஸ் வேர் இட் ஆஸ் இட் இஸ். எர்த்தினுடைய மூமெண்ட்டில் நம்மளுக்கு இதை மாதிரிலாம் தெரியுது. சன் ரைஸ் ஆகிற மாதிரியும் சன் செட் ஆகிற மாதிரியும். ஸோ தேர் இஸ் மார்க்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ஃபேக்ட் அண்ட் எ ட்ரூத். ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ட்ரூத்துன்றதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இட் கேன் நெவர் ஹேப்பன் பிகாஸ் it is said by somebody who is said to have seen it, heard it, touched it, smelt it, tasted it. யாரோ ஒருத்தனுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ், அவன் பார்த்ததை கோர்ட்டில் எடுத்துன்னு சொல்கிறான். எவ்வளவு கரெக்டாக ஹியூமன் அஃபேர்ஸில் பர்ஃபெக்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. முக்கியமாக 2 கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அது வரவே வராது. ஒன்று இந்தியா, இன்னொன்று அமெரிக்கா. நம்மால் சும்மா மசாலாவை சேர்த்து சொல்கிறது. I think it's something which is very inherent in this country. நம்ம எதை சொன்னாலும் ஒரு சிவாஜி கணேசனாலும் சொல்லுவோம். சாதாரணமாக நீங்கள் அப்படியே மெதுவாக அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் பாருங்களேன், லிமிட்டடாக தான் பேசுவாங்க, அவ்வளோதான் பேசுவான். கச்சிதமாக அவ்வளோ பேசிட்டு அவன் போயிட்டே இருப்பான். நம்மளாலாம் அப்படிலாம் பேச முடியாது. பாருங்கள், நான் புருடுன்னு எடுக்கணும், எவ்வளோ கதை பேசுகிறேன் பாருங்கள் இது முன்னாடி. எவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் போட்டு மைக்கை அங்கே நின்று பேசுகிறான்னு சொன்னால் இப்படி எப்படி அலைஞ்சிக்கிட்டு. மீனிங், ஒன் இஸ் டு கிரியேட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் யூ. செகண்ட் இஸ் தட் வி ஆர் இன்ஹெரண்ட்லி மேட் லைக் தட். நம்மளுக்கு இன்ஹெரண்ட்டாக அவர் இஷ்யூ இஸ் தட் வி ஜென்ரலி ஆர் வெரி குட் ஸ்டோரி டெல்லர்ஸ். மகாபாரதமும் இதுவும் வரணும்னா எவ்வளோ பெரிய ஸ்டோரி டெல்லராக இருக்கணும் நம்ம. கரெக்ட். ஸோ அது வரதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, பார்த்தான் ஜேம்ஸ் ஸ்டீம்சன், இந்த ஆளுங்களை ட்ரூத் சொல்ல வைக்கிறதுலாம் கஷ்டம். அதனால் he said, a fact is said to be proved, a truth is said to be proved என்ற வேர்டை யூஸ் பண்ணல. a fact is said to be proved, which is தன் முன்புள் மீனிங். ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் அகைன் வாட் இஸ் அ ஃபேக்ட்னு தெரியணும். இட் இஸ் தட் காம்ப்ளிகேட்டட். இது a fact is said to be proved. Now what is a fact? Again, that is also defined under the Evidence Act, where it says fact means ஐம்புலன்களால் என்னென்னலாம் உணரப்படுதோ ஒரு மனுஷனால். A fact is anything, state of things or relation of things capable of being perceived by the senses. கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, முகர்றது, சுவைக்கிறது, தொடர்றது, இது 5 senses. Apart from that, any mental condition of which any person is conscious, ஒரு ஆளை பற்றின இன்டென்ஷன், ஒரு ஆளை பற்றின அபிப்பிராயம். அபிப்பிராயன்றது புலன்லேருந்து. அபிப்பிராயம் இஸ் மை டேக் அபவுட் திஸ் மேன் இஸ் தட் he is bad. Even 4 months back this man was engaged in something bad like this. An opinion about a person. So fact within itself, it takes within its fold one, anything, state of things, relation of things capable of being perceived by senses, which means that ஐம்புலன்கள், we have 5 senses. And second is any mental condition of which a person is conscious. அதில் இருக்கிற அந்த இதை பார்த்தீங்கன்னாலே ரெப்புடேஷன், it will talk about opinion, அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லேயே அது எல்லாமே வரும். ஓகே. ஸோ a fact is said to be proved. Fact is the fact which has been defined under the Evidence Act. And a fact is said to be proved, it is not the truth. Please, if you think that it is truth, I am sorry, please remove it from your head. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அடுத்த ப்ராப்ளம் இந்தியாவில் உண்டு. ட்ரூத்னா there is something called as an absolute truth and a relative truth in India. இந்திய சமுதாயத்தில் அப்சல்யூட் ட்ரூத், ஆத்மன் பிரம்மன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ரிலேட்டிவ் ட்ரூத் மாய அப்படின்வாங்க.
நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரூத்துன்ற வேர்டை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருவாங்கன்னு ஜேம்ஸ் ஸ்டீஃபனுக்கு தெரியுது. 1872 தெரியுது. வானவே வானா, ஃபேக்ட் ஒண்டி போடுன்னார். ஸோ ப்ரூவ்டில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஃபேக்டை தான் ப்ரூவ் பண்ணணும், ட்ரூத்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? ஒன்று. அப்புறம் வென் ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர்ஸ் பிஃபோர் இட், இதுதான் ரெண்டாவது சென்டென்ஸ் ப்ரூவ்டில். ஆஃப்டர் கன்சிடரிங் த எவிடன்ஸ் பிஃபோர் இட்னு சொல்லலை. எவிடன்ஸ் பிஃபோர் இட்னு சொன்னால் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கிற எவிடன்ஸுன்ற டெஃபினேஷனுக்குள்ளே அது போய் சேர்ந்துடும். எவிடன்ஸுன்னாக்கா எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ், இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆகிடும். ஏன்னா எவிடன்ஸ் இஸ் டிஃபைன்ட் லைக் தட் அண்டர் த எவிடன்ஸ். ஸோ பார்த்தாரு, வென் ஆஃப்டர் கன்சிடரிங் த எவிடன்ஸ் பிஃபோர் இட்னு போடல, ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர்ஸ் பிஃபோர் இட்னு போட்டார். மேட்டர்ஸ் பிஃபோர் இட்னு போட்டார். மேட்டர்ஸ்னா இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். மேட்டர்ன்றதை வந்து டிஃபைன் பண்ணல. மேட்டருக்கு நீங்கள் போய் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் தான் போய் பார்க்கணும். டிக்ஷனரி மீனிங் கொடுத்தார் லிட்டரலி. He was very careful. If he had written evidence, then oral document தவிர வேறு எதையும் பார்க்கவே முடியாது. Which means இந்த கண்ட்ரியில் எதையும் ப்ரூவே பண்ண முடியாது. கரெக்ட்? ஸோ he looked at everything material. It can be a material object, it can be a circumstance. Circumstantial evidence வரும்பொழுது நீங்கள் எவிடன்ஸ்னு சொல்லி நிறுத்திருந்தீங்கன்னா தொலைஞ்சிருக்கோம். எந்த கேஸுமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸில் ப்ரூவே பண்ணியிருக்க முடியாது. கரெக்ட்? ஸோ he says after considering the matters before itna before the court. Correct? அடுத்தது, the court either believes it to exist, the court either believes it to exist or considers its existence so probable. ரெண்டு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட் வந்து அது இருக்கு அப்படின்றத நம்பணும். அந்த ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்ட் மெய்ப்பிக்கப்பட்டது, அந்த ஃபேக்ட் கோர்ட்டுக்கு முன்னாடி இது பண்ணப்பட்டதுன்னு போட்டால் கோர்ட் மஸ்ட் பிலீவ் தட் இட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஆர் அதை மாத்திரமே டெஸ்ட்டாக போட்டிருந்தா திரும்பியும் ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஏன்னா தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் பர்ஃபெக்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அகைன் ப்ளீஸ் லுக் அட் தி ஹியூமன் அஃபேர்ஸ். மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. பிளாக்குன்னு கிடையாது, ஒயிட்டுன்னு கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் த கிரே நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு த மேன் ஹேஸ் பர்சீவ்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஒப்பீனியன் த மேன் ஹேட் கேதர்ட் பை டூயிங் ஆல் தட். அப்படின்றதுனால ரெண்டு டெர்மினாலஜி யூஸ் பண்ணாங்க. ஒன்று கோர்ட் எய்தர் பிலீவ்ஸ் இட் டு எக்ஸிஸ்ட், வெரி சர்டைன், விச் இஸ் அக்கார்டிங் டு மீ ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதனால் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆர் கன்சிடர்ஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ ப்ராபபிள். அடுத்தது, தட் எ ப்ரூடன்ட் மேன் ஆட். இதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கணும்? ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டுக்கா, இல்லை பெரிய சட்டம் தெரிஞ்சவனுக்கா? ஒரு ப்ரூடன்ட் மேன், ஒரு சாதாரணமான விவேகமுள்ள ஒரு மனிதனுக்கு எப்படிப்படுதோ அப்படி. டெஸ்ட் அதுதான். சட்டம் தெரிந்தவனுக்கு, ரொம்ப பெரிய புத்திசாலிக்கு அப்படின்லாம் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் எழுதலை. அவர் என்ன எழுதுறாரு? கன்சிடர்ஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ ப்ராபபிள் தட் எ ப்ரூடன்ட் மேன் ஆட். ஒரு சாதாரண அந்த வழக்கினுடைய சூழ்நிலையில் விவேகமுள்ள ஒரு மனிதன் அதை பார்த்துட்டு இது எக்ஸிஸ்டட் ஆர் இட் இஸ் ஹைலி ப்ராபபிள் தட் இட் வில் எக்ஸிஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டை கொடுத்துட்டு அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி பர்டிகுலர் கேஸ், அப்படி ஜென்ரலாக இல்லை, அந்த கேஸில் ப்ரூவ் ஆகிருக்கா, அந்த கேஸில் இந்த ஃபேக்ட் இருக்கா, டு ஆக்ட் அப்பான் த சப்போசிஷன் தட் இட் எக்ஸிஸ்ட். இப்போது இது அப்படியே தமிழாக்கம் பண்ணணும்னு நினச்சா, நீதிமன்றம் தன் முன்புள்ள விஷயங்களை ஆராய்ந்த பின்பு, விஷயங்களை மேட்டர்ஸ் பிஃபோர் இட் ஆராய்ந்த பின்பு ஒரு சங்கதி உளது என்று நம்பும் போதோ அல்லது குறிப்பிட்ட வழக்கின் சூழ்நிலையில் விவேகமுள்ள மனிதன் ஒருவன் அது உளது என்னும் உத்தேசத்தின் பேரில், சோ ப்ராபபிள் என்ற உத்தேசத்தின் பேரில் செயற்படுவான் என்னும் அளவுக்கு அந்த சங்கதி
நிகழ்தற்குரியதன்று அந்த நீதிமன்றம் எண்ணும் போதோ அந்த செங்கதி மெய்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படும். இதுதான் அதனுடைய எக்ஸாக்ட் தமிழாக்கம் இந்த ப்ரூவ்டுனுடையது. ரைட்? டிஸ்ப்ரூவ்டு அதனுடைய அப்படியே ஆப்போசிட். டிஸ்ப்ரூவ்டு இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதில் வந்து எக்ஸிஸ்ட், அதில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டிஸ்ப்ரூவ்டை பொறுத்த வரைக்கும். ஃபைன், ஓகே. இப்போது இதுதான் வந்து டெஃபினிஷன். இது இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போது அட்டம் பண்ணுவோம். ரைட்? இதுதான் டெஃபினிஷன். ஸோ ஒரு கேஸில் நிறைய ஃபேக்ட் இருக்கலாம், ஒரு ஏபிசிடிஇ ஃபேக்ட்ஸ் இருக்கலாம். கரெக்ட்? அந்த ஏபிசிடிஇ ஃபேக்ட்ஸில் எவ்ரி ஃபேக்ட் த கோர்ட் வில் சி, திஸ் ஃபேக்ட், எஸ், the existence is so probable that okay, I'll take this fact, I'll take this fact, I'll take this fact. Then on a overall thing it says prudent man under circumstances to act upon the supposition that exists. So அந்த டெஸ்ட்டை நான் போடுறேன். ஒரு சாதாரணமான சட்டம் தெரியாத a person who is not equipped with the knowledge of law, இங்கே லாவுக்கு வேலை ரொம்ப கம்மி. இங்கே வந்து இது ப்ரூவாயிருக்கா இல்லையான்றது வந்து காமன் சென்ஸ் டெஸ்ட் தான் எவிடன்ஸ் ஆக்டில் போட்டிருக்கானே ஒழிய சட்ட மேதைன்னு அவன் பண்ணல. ரொம்ப ஜாகிரதையாக போட்ட இந்த வேர்டிங் இது. ரைட்? ஓகே. ஸோ அந்த ப்ரூவ்டில் நிற்போம். டிஸ்ப்ரூவ்டு நான் கொஞ்சம் பின்னாடி வரேன். இதுதான் வந்து அதனுடைய தமிழாக்கத்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுதான் வந்து ப்ரூவ்டுன்ற டெஃபினேஷனுக்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன? ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து சத்தியம் இல்லை, ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபேக்ட். ஒன்று. ரெண்டாவது, ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து இட் எக்ஸிஸ்ட் 100% அப்படின்றது தேவையில்லை. இருக்கிற அந்த சூழலில் ப்ராபப்ளி இட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், அவ்வளோதான் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டு யாருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ஒரு விவேகமுள்ள மனுஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஜட்ஜு விவேகமுள்ள ஆளாக இருப்பாங்கன்னு இவங்க நினச்சின்னு இருக்காங்க. So a judge is supposed to be a person of prudence. A judge is not expected to be a brilliant judge. A judge is not expected to be a man who knows every law in the nothing. A judge is supposed to be a man of prudence. இவ்வளவு தான் ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. நீ வந்து ஒரு விவேகமான ஆளா, உனக்கு முன்னாடி இதெல்லாம் வந்திருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன இருக்குன்னு நம்புறியா இல்லைன்னு நம்புறியா, இவ்வளோதான் டெஸ்ட். இவ்வளவு தான் செக்ஷன் 3ல் ப்ரூவ்டுன்ற டெஃபினிஷனுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ரைட்? இப்போ இந்த ப்ரூவ்டுன்ற டெஃபினிஷன் சிவில் கேஸுக்கும் ஒன்று தான், கிரிமினல் கேஸுக்கும் ஒன்று தான். எவிடன்ஸ் ஆக்ட் வந்து சிவிலுக்கு வேறு எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினலுக்கு எவிடன்ஸ் ஆக்ட்லாம் கிடையாது. எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் தான். கரெக்ட்? அப்போது அடுத்த கொஸ்டின் ஒன்று வருது. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நம்ம இது இப்படியே கேட்டிருக்கோம், லா காலேஜில் கேட்டிருக்கோம், கோர்ட்டில் பேசி கேட்டிருக்கோம். இன் சிவில் கேசஸ் தி டெஸ்ட் இஸ் preponderance of probabilities. In criminal cases it must be beyond reasonable doubts. இந்த வேர்டு கேட்டிருக்கீங்களா எல்லாரும்? பியாண்ட், சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்தல். எதில்? கிரிமினல் கேஸில். சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரிப்பாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அந்த வேர்டு தான் எழுதியிருக்கான். இதில் எழுதியிருக்கிற வேர்டை பார்த்தீங்கன்னாக்கா உத்தேசத்தின் பெயரில் செயற்படுவது. இட் வுட் ஹவ் ஹேப்பன். டெஸ்ட்டு வந்து இன்னைக்கு நம்ம கோர்ட்டில் வந்து பார்க்கும்பொழுது ப்ரிப்பாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் சிவில், பியாண்ட் ரீசனபிள் டவுட்ஸ் ஃபார் கிரிமினல். இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இது எங்கே சார் இருக்குது செக்ஷன் 3ல்? வேர் இஸ் இட் இன் தி டெஃபினேஷன் ஆஃப் ப்ரூவ்ட்? இட் இஸ் நாட் தேர் அட் ஆல். ஹவ் ஆர் வி சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ்? இதுதான் முக்கியமான கொஸ்டின். சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் டு கீப் கொஸ்டினிங். அப்போ தான் சில விஷயம் இது நம்ம கேட்டிருந்துருக்கணும். சார் ப்ரூவ்டுன்னா என்ன சார் சொல்லுது எவிடன்ஸ் ஆக்டில்? இதுதானே சார் சொல்லுது. அது எப்படி சார் நீங்கள் 2 டிகிரி போட்டிங்கன்னு கேட்குறாங்க. ஏன் வை தேர் ஆர் 2 degrees ஆஃப் ப்ரூஃப் ஃபார் எ சிவில் கேஸ் அண்ட் எ கிரிமினல் கேஸ்? மஸ்ட் பி த நேச்சுரல் கொஸ்டின். கரெக்ட்? பிகாஸ் யூ ஆர் கவர்ன்டு பை எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸ் ஆக்ட்ன்றது எங்கே வரும்? கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு வழக்கில் வந்து வரும். எவிடன்ஸ் ஆக்ட்ன்றது வந்து கோர்ட்டுக்குள்ளே வரணும். சிஆர்பிசியில் இன்வெஸ்டிகேஷன்லாம் எவிடன்ஸ் ஆக்ட்லாம் கிடையாது. எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆர்பிட்ரேஷனுக்கு கிடையாது, ஃபேமிலி கோர்ட்டுக்கு கிடையாது. தே ஆர் நாட் கவர்ன்டு பை எவிடன்ஸ் ஆக்ட். கரெக்ட்? ஹியர் யூ ஆர் கவர்ன்டு பை எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸ் ஆக்டில் ப்ரூவ்டுனா என்ன சார் போட்டிருக்கு? பியாண்ட் ரீசனபிள் டவுட்ஸ் எங்கே சார் போட்டிருக்குன்னு ஒரு ப்ராசிக்யூட்டர் கேட்குறான்னு வைங்க. He reads that definition. That definition is not saying it. Can someone say why? Why is this difference?
யார் சொன்னது, ஏன் இந்த டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த பேசிஸ் ஃபார் திஸ் டிஃபரன்ஸ்? சம் கெஸ் ஒர்க் அடிங்க. எவல்யூஷன்? நோ. குட் கான்ஷியன்ஸ், சட்டப்படி நிரூபிக்கணும். அதானங்க, சட்டப்படி நிரூபிக்கணும். சட்டப்படி நிரூபிக்கணும்னா அந்த புஸ்தகத்தில் அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் அதை தாண்டி வேறு எதுவும் சொன்னதா எனக்கு தெரியல. நான் படித்து காமிச்சேன், அதனால தான் வாத்தியார் மாதிரி படித்து காமிச்சிட்டேன். அந்த அதில் அது மாதிரி ஒன்றுமே சொல்லவே இல்லையே. எங்கே சொல்லியிருக்கான்? சிவில் இல்லை இப்படி, கிரிமினல் இல்லை இப்படி அப்படின்னு எங்கே சொல்லவே இல்லையே. ஏன் பின்ன ஏன் இந்த நாள் வரைக்கும் நம்ம இதை திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கோம்? வாட் இஸ் த ரீசன்? ஏன் அது வந்தது அப்படின்னு யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் we take it for granted. many things இவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்களும் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு இருந்தானாக்கா அந்த அறிவு பசிக்கு சரியாக வராது. அது that is the reason why we keep interacting. Today I am not going to address something whole on this Evidence Act. I just took one provision from the Evidence Act and I am saying that we are following something or we have understood something on this term proved which is actually not there in that act. Correct? It is striking. At least it is striking you. ஆமாம் கரெக்டில் அது மாதிரி இதில் எழுதலையே, பின்ன எதை வச்சு சொல்கிறான்? அங்கே தான் உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். வை டிட் சம்படி சே இட்? வை வாஸ் இட் செட்? ஸோ இப்போ ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்றது தான் கொஸ்டின். ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னாக்கா, as I told you, ஆரம்பத்தில் நான் அதனால தான் சில அடிப்படைகளை போட்டேன். இங்கிலாந்து never had an evidence act like us. கோடிஃபைட் லா கிடையாது. இங்கிலாண்டில் எல்லாமே ஜட்ஜ்மேட் லாஸ் தான் ஃபுல்லாகவே, ரைட்? ஸோ இங்கிலாண்டில் தே ஹேட் சம்திங் கால்ட் அஸ் த உல்மிங்டன் பிரின்சிபல்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. 1935 ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அது, ரைட்? நான் சைட்டேஷன்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் உல்மிங்டன் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, ரைட்? அதில் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் செட் கிரிமினல் கேசஸில் the level of proof must be something more than the proof in a civil case அப்படின்னு சொன்னாங்க. The question is why? Why? Can some? You are almost there. ஆனால் ஒரு வேர்டில் சொல்லுங்கள். You are almost there. Personal liberty, okay. That is also 90%. That is also 90%. There is only one word. இதெல்லாம் நீங்கள் எப்படியே யோசிச்சிங்கன்னா சட்டுன்னு ஆன்சர் வந்துடும். இல்லை 95%. The test is consequence. கான்சிக்வன்ஸ் தான் டெஸ்ட். எதில் போய் முடியும் அப்படின்றது தான் டெஸ்ட். ஒரு சிவில் கேஸ் எதில் போய் முடியும், ஒரு கிரிமினல் கேஸ் எதில் போய் முடியும், அதுதான் இஷ்யூ. ஒரு சிவில் கேஸில் யூ மே லூஸ் அ ரைட் ஆன் அ ப்ராப்பர்ட்டி. ஒரு சிவில் கேஸில் யூ மே லூஸ் எ ரைட் ஆன் சம்திங் எல்ஸ், சம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எக்ஸெட்ரா, ஆர் த ரிலேஷன்ஷிப் எக்ஸெட்ரா. பட் இன் எ கிரிமினல் கேஸ் இட் டைரக்ட்லி டச்சஸ் அப்பான் த லைஃப் அண்ட் லிபர்ட்டி, which is guaranteed under 21 under the later point of time. The answer is, the reason why in Wilmington they thought that it must be a higher degree of proof in a criminal case is because a criminal case has a consequence of depriving a person of his life and liberty. So the first reason as to why there was a different standard that was set up, different standard that was made, was because of the consequence that falls out of a civil case and consequence that falls out of a criminal case. இதுதான் உல்மிங்டன் பிரின்சிபல்னு ஆரம்பிச்சது, ரைட்? நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே நம்ம சிலோன், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையுமே அதே அந்த காலகட்டத்தையே அதே எவிடன்ஸ் ஆக்ட் தான் அவங்களுக்கும், சேம் எவிடன்ஸ் ஆக்ட் தான் அவங்க எல்லாருக்குமே. அதில் வரும்பொழுது 1970 73 தர்மசேனாவோ சிவை சம் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தது. ப்ரிவி கவுன்சில் செட் நத்திங் டூயிங் திஸ் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் is not found in this definition. So the proof
இஸ் தி சேம் ஃபார் போத்துன்ட்டாங்க, ரைட்? பட் அல்டிமேட்லி நம்மளுடைய கோர்ட்ஸ், அவர் கோர்ட்ஸ், கிஷன்லால் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, கிஷன்லால்னு சொல்லி 1985 சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறேன், ரைட்? அதில் தே டெல்ட் வித் ஆல் தீஸ் திங்ஸ். சுப்ரீம் கோர்ட் செட், இந்த கண்ட்ரியினுடைய கட்டமைப்பை வச்சு பார்த்தோன்னாக்கா, இட்ஸ் பெட்டர் தட் வி ஹேவ் அ ஹையர் டிகிரி ஆஃப் ப்ரூஃப் இன் அ கிரிமினல் கேஸ். இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி டு பிரிங் டவுன் தட் லெவல். ஸோ திஸ் கண்ட்ரி இஸ் பெட்டர் ஆஃப் டு ஃபாலோ உல்மிங்டன் பிரின்சிபல். அதனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எவ்வளோ லா காலேஜில் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. The fact that none of you knew the answer only shows that it is not taught in law college. But this is very important to be taught. Students must be told, junior advocates must be told as to why there is this difference when the language of the provision is not like that. The language of the provision is preponderance of probabilities for all cases only. In all probabilities is the word used there. So it is not giving a higher standard. But the Wilmington principle has been followed by our country. Therefore, we are having different standards for the criminal case and a civil case in terms of proof that is done. Okay. Then the next thing is that in the எவ்வளவு தூரம், how much is a question. ஒரு இந்த சைடு ப்ரூவ்டு, இந்த சைடு வந்து நாட் ப்ரூவ்டு, ரெண்டு எக்ஸ்ட்ரீம், கரெக்ட்? இந்த சைடு ப்ரூவ்டு, இந்த சைடு நாட் ப்ரூவ்டு. இப்போது ஒரு லைன் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறோம், ஒரு 50% கிட்ட நிறுத்துகிறோம்னு வைங்களேன், half of it. அந்த half of itல வரும்பொழுது preponderance of probabilities டெஸ்ட்டு வேலை செய்யும் அந்த இடத்துல. மீனிங் the judge probabilizes that it will exist. சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த லைன் பத்தாது கிரிமினல் கேஸுக்கு. கிரிமினல் கேஸில் howsoever high is the suspicion, அதான் டெஸ்ட்டு. howsoever high is the suspicion, but howsoever high is the suspicion in the civil case you can act upon it by the test of preponderance of probabilities. But howsoever high the suspicion in a criminal case வேலை செய்ய முடியாது. Beyond reasonable doubts என்ற ஒரு கொஸ்டின் வரதுனால that point will slightly move further, அந்த இடத்துக்கு நகரும். So there is a higher degree which is contemplated or which is expected insofar as a criminal case is concerned. This is very important to understand, right? இப்போ the next question is that civil கேஸ்லேயே கூட இது ரொம்ப முக்கியம். சிவில் கேஸ்லேயே கூட it is not the same standard for all cases. For instance, a civil case involves a fraud. Fraud is a ground ன்னு வச்சுக்கோங்களேன். The ground taken is fraud. The ground taken, there are grounds where rights are determined. There are grounds where you make allegation against somebody saying, this document was taken away from me on the ground of fraud. This document is non-honest in law because it was taken away from me by undue influence, etc. அந்த கேசஸ் வரும்பொழுது the degree is slightly more because it involves a consequence, meaning the man is going to be branded as a fraud. A man is going to be branded as somebody who has involved in moral turpitude to take a document, to deprive a right. அப்போ அதனுடைய டிகிரி ஸ்லைட்லி ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து லார்ட் டென்னிங் ஒரு பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். தட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஆஸ் மில்லர் வர்சஸ் மினிஸ்டர் ஆஃப் பென்ஷன்ஸ். ரெண்டு ஜட்ஜ்மெண்ட். ஒன்று வந்து மில்லர் வர்சஸ் மினிஸ்டர் ஆஃப் பென்ஷன்ஸ்ன்றது 1947 வால்யூம் 2 ஆல் இங்கிலாந்து ரிப்போர்ட்டர் பேஜ் 372. ஆக்சுவலாக உங்கள் மொபைல்லேயே அது கிடைக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு கோ அண்ட் சர்ச். 1947 2 ஆல் இங்கிலாந்து ரிப்போர்ட்டர் பேஜ் 372. த அதர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பேட்டர் வெர்சஸ் பேட்டர். இது வந்து 1950 2 ஆல் இங்கிலாந்து ரிப்போர்ட்டர் பேஜ் 458. 1950 2 ஆல் இங்கிலாந்து ரிப்போர்ட்டர் பேஜ் 458. இந்த பேட்டர் வெர்சஸ் பேட்டர்ன்ற கேஸில் வந்து தான்
அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பேட்டர் பேட்டர் 1950. இங்கிலாண்டில் சட்டம் கிடையாது. இங்கிலாண்டில் தேர் இஸ் நோ கோடிஃபைடு எவிடன்ஸ் ஆக்ட் அவைலபிள். அண்ட் ஐ செட் இட் இஸ் ஆல் ஜட்ஜ் மேட் லாஸ் பை இன்டர்பிரிட்டேஷன், பை இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லீகல் இது வர விஷயம். அப்போது அங்கே தே ஹாவ் டு கீப் இம்ப்ரூவிங் on the interpretation by their judgments only, not by interpreting any provision. அதை பண்ணும்போது இந்த டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுகோல், ஒரு விவேகமான மனிதனின் அளவுகோல் எவ்வளோ இருக்க முடியும்னு சொல்லும்போது, he says the only general rule that can be laid down upon the subject is that the circumstances must be such as would lead a guarded discretion of a reasonable and just man to the conclusion. இவ்வளவுதான். ஒரு ஜஸ்ட் மேன் நம்ம ஊர் நாட்டாமக்கிட்ட கொடுக்குறோம், நம்ம ஊர் படிக்காத ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், அவருக்கு என்ன நடக்குது எல்லாம் தெரியும். ஒரு பெரியவர்கிட்ட போய் மரியாதையை நம்ம ஊரில் அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தானே எல்லாம் மாறி போச்சு. அவர்கிட்ட போய் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, அவர் அப்படியே கவனமாக கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து ஐயா இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் இந்த மாடு இருந்தது. இவன் அப்பப்போ வந்து ஒளிஞ்சு பார்ப்பான் எங்கள் வீட்டை. ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்க்குறேன், எங்கள் வீட்டில் மாடை காணாமல் போயிடுச்சு. நான் அக்கம் விசாரித்த போது அவன் இந்தந்த தேதியில் வந்து இந்த மாடை வந்து யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியாக எடுத்துகிட்டு போயிட்டான் மாடை. அதுக்கப்புறமா வந்து அந்த இதில் போய் சந்தையில் போய் பார்க்குறேன், அந்த மாடை வந்து வேறு யாரோ வாங்கியிருக்காங்க. இது ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், ரைட்? இதுதான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், இதுதான் அவனுடைய பிராது. இதை போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, இவனை விசாரிக்கிறாரு, அவனை விசாரிக்கிறாரு. அப்புறம் ஊரில் யாருப்பா அது, இவன் மாடை ஓட்டுன்னு போனதா யாரோ சொன்னீங்களே, யாருப்பா அது? அவன் சொல்கிறான், எப்போ பார்த்தா, எப்போ வந்த நீ அங்கே நைட்டு வேலையில், நீ எங்கே வந்த அங்கே? இல்லையா, நான் வந்து இதுக்கு வந்தேன் அதுக்கு வந்தேன். அப்போ எப்படி தெரியும் இவன் தான் எடுத்துன்னு போனான்னு எப்படி தெரியும்? ஐயா அவன் தாங்கி நடப்பான் ஐயா, நான் தான், எனக்கு தான் தெரியுமே, நம்ம ஊர்லேயே இருக்கிறவன் தானே, தாங்கி நடப்பான், அவன் தான் எடுத்துகிட்டு போனான். இந்த மாடை வாங்கின ஆள் யாரையா சந்தையில்? நான் யார்கிட்டேருந்து வாங்கினேன்? ஐயா அதை அவங்ககிட்டேருந்து தான் வாங்கினேன். இதில் என்ன லா இருக்குது? ஆனால் அந்த ஆள் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தான் கடைசியில்? இந்த மாடு இவரை சேர்ந்தது, கரெக்ட். ஃபேக்டின் இஷ்யூ என்ன இந்த கேஸில்? ஃபேக்டின் இஷ்யூ, ரெலவெண்ட் ஃபேக்ட்டு, இதெல்லாம் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் வரும். இல்லாட்டினா ரொம்ப ஏதோ பெருசாக ஏதோ சொல்கிற மாதிரிலாம் தெரியும் உங்களுக்கு. இதில் என்ன ஃபேக்ட்? ஃபேக்ட் இஸ் தி மேன் வாஸ் தி ஓனர் ஆஃப் எ கவ். தட் கவ் வாஸ் stolen away, and his allegation is B had stolen away the cow. So what is the fact in issue? The fact in issue is whether the allegation made by A against B that B had stolen the cow, is it been proved? Correct? The word is proved. இதில் என்ன வருது? கோர்ட் என்ன சொல்கிறாங்க? ரீசனபிள் மேன் எக்ஸ்பெக்டேட். ரீசனபிள் மேன் என்ன மாதிரி ஒரு விவேகமுள்ள ஆள் என்ன அளவுகோலில் அதை வந்து பார்ப்பான், அவ்வளோதான் கொஸ்டின். இப்போ நான் சொன்ன ஃபேக்ட்ஸை ஒரு நாட்டாமல் சொல்கிறான், கடைசியில் இதெல்லாம் கேட்டு நீ தான் திடீர்னு போயிருக்கேன்னு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான். எந்த சட்டத்தில் சொன்னாத? எந்த சட்டத்துக்குமே சொல்லலை. ஹீ இஸ் டெல்லிங் பிகாஸ் ஹீ இஸ் அ பர்சன் ஆஃப் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ். ஹீ இஸ் அ ப்ரூடண்ட் மேன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி அஃபேர்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி அஃபேர்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து தீ குளிச்சிடுச்சு. அப்போது அந்த வீட்டிலேருந்து இன்னொரு அம்மாவுடைய சத்தம் கேட்குது, பீன்றவனுக்கு. ஐயோ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே, ஐயோ 2 பேரும் பண்ணிக்கிறாங்களே, ஐயோ பாத்திரம்லாம் உருளுது, அந்த வீட்டுக்குள்ளே பாத்திரம் உருளுது, அடிச்சுக்கிறாங்க, ஐயோ இவன் அடிக்கிறானே, ஐயோ அங்கேருந்து கெரசின் எடுத்துன்னு வரானே, அப்படிலாம் சத்தம் கேட்குது. யாருக்கு? இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டு ஆளுக்கு கேட்குது, ரைட்? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆள் இதை பார்க்கல, பக்கத்து வீட்டு ஆளுக்கு வெறும் கேட்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளை இப்போது எல்லோரும் கூடுறாங்க. கூட்டிகிட்டோடனே யார் மேலே அலிகேஷன் இருக்கோ அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா கொளுத்திக்கிச்சுங்கன்றார். நீ தானே இருந்த வீட்டில், இந்த சம்பவம் நடக்கும்போது நீ தானே வீட்டில் இருந்த? ஆமாம் ஐயா நான் தான் ஐயா இருந்தேன். என்னாச்சு? இல்லை எங்கள் 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு, அந்த அம்மா திடீர்னு கோவப்பட்டு தன் மேலே கெரசினை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிச்சு. இது இவனுடைய டிஃபென்ஸ். இவன் இதை சொல்கிறான், ரைட்? கோர்ட்டை மறந்துருக்கு ஃபார் த ப்ரெசன்ட். இவன் இதை சொல்கிறான். சொல்லிட்டு இவர் கேட்குறாரு, அப்படியா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே அவங்க அந்த வீட்டில் இருந்தது வந்து அந்த பொண்ணுனுடைய அம்மா. அந்த பொண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க, ஐயா
2 பேரும் ஒரே தகராறாகி அவர் போட்டு அடின்னு அடித்தாரியா, அடிச்சுட்டு கதவை சாத்திட்டாரியா, கதவை சாத்திட்டு நீ தொலைஞ்சு போடின்னு சொல்லி ஏதோ சொன்னாரியா. அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரே புகை வருதுயா, ஒரே எரிச்சு, ஐயோ என்ன எரிச்சிட்டான்னு என் பொண்ணு கத்துறாயா அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ரைட். பக்கத்து வீட்டில் இருந்த ஆளுக்கு இது கேட்டுதா? ஐயோ இவங்க 2 பேர் அடிச்சிடறாங்களே இந்த அம்மா கத்துனாங்கல்ல, கத்தும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுக்கு அது கேட்டுது. கரெக்ட். சிம்பிள் ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இதை இந்த ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ஹியர்சே எவிடன்ஸ்ன்றது வந்து இன்அட்மிசபிள் எவிடன்ஸ்னு நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. கரெக்ட். அதுக்கான ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன? ரெஸ்ஜெஸ்டே. ரெஸ்ஜெஸ்டேன்னா என்ன? அந்த செக்ஷன் 6ல் அந்த சிச்சுவேஷனில் என்ன நடந்ததுன்றது சைமல்டேனியஸாக இன்னொருத்தருக்கு கேட்குது, சைமல்டேனியஸாக இன்னொருத்தர் பார்த்தார். தி டைம் கேப் பிட்வீன் த இன்சிடெண்ட் and what was said or what was seen is so close that what was seen by the other person is admissible or is a relevant fact under section 6 of the evidence act. Right. இப்போ நம்ம லைட்டாக நான் சட்டத்தை உள்ள தள்ளுறேன். அப்போது இதை வந்து ஒரு விவேகமுள்ள ஆள் கேட்குறான், ப்ரூடன்ட் மேன் கேட்குறான். ப்ரூடன்ட் மேன் கேட்கும்பொழுது இவங்களுடைய அலிகேஷன் இந்த ஆள் தான் கெரசினை போட்டி கொளுத்தி விட்டான், இது இவங்க அலிகேஷன். இவனுடைய டிஃபென்ஸ் வந்து சண்டை நடந்தது, நான் வீட்டில் தான் இருந்தேன், அதுவாகவே எடுத்து இது மாதிரி பண்ணிக்கிச்சு, இது இவனுடைய டிஃபென்ஸ். இப்போ இதை எப்படி வந்து இவர் பார்க்க போகிறாரு? ரைட். உள்ளே இருக்கிற அம்மா கதவு சாத்தி இருந்ததில் வச்சு உள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மென்டல். ஐ செட் தட் ஷீ கேதர்ஸ் சர்டைன் திங்ஸ் பை இன்ஃபரன்ஸ். ஷீ இஸ் அவுட் சைட், ஷீ இஸ் நாட் சீயிங் வாட் இஸ் ஹேப்பனிங். இது ஒரு க்ளோஸ்டு டோரில் நடக்குது. அந்த அம்மா பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க, பார்த்து ஷீ இன்ஃபர்ஸ் that this is what has happened in this place, and she shouts and that is heard by another person simultaneously when this was all happening. இதுதான் மொத்த இஷ்யூ. பார்க்கும்பொழுது இவர் கேட்குறாரு, இது மாதிரி இருக்குது, உனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நாளாக சண்டையாப்பா? ஆமாம். உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அன்றைக்கி என்ன நடந்தது? ஆனால் இவன் சொல்கிறான், இது மாதிரி சண்டை நடந்தது, இப்படி வந்தது. இந்தம்மா சொல்கிறாங்க, அவர் குடிச்சிட்டு வந்தாருங்க, குடிச்சிட்டு வந்து தினம் ஒரே தகராறு இவர் கூட. அன்றைக்கி வந்து ரொம்ப முத்தி போச்சு, கதவை சாத்திக்கிட்டாரு, உள்ளேருந்து என் பொண்ணு கதறா விட்டுருங்கன்னு சொல்லி அடிக்கிறாரு, கட்சியில் இவர் பண்ணிட்டாரு. உடனே நம்மளால சொல்கிறான் இன்ட்ரெஸ்டட் விட்னஸ். அம்மா வந்து சொல்கிறாங்கல்ல இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டான் நம்மால். கரெக்ட். அந்த அம்மா சொன்னதுக்கு பேரலா there is another person who is saying I heard this lady shout. That lady has nothing to do with this incident. அந்த அம்மா வெறும் காதால் கேட்குது. அந்த அம்மாவுக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு வந்து இவங்க ஃபேமிலி மேலே ஒன்றும் இல்லை, அது ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா. ஸோ இந்த அம்மாவுடைய எவிடன்ஸ் வெளியில் வருது. ரைட். ஸோ இது ஒரு ஃபேக்ட் வருது வெளியில். அடுத்த ஃபேக்ட் என்ன வருது? அது நடக்கும்போதே இந்த அம்மா கத்துனாங்க அப்படின்றத சொல்கிறக்கூடிய ஒரு ஆள் அவங்களுடைய இது வெளில வருது. அடுத்தது இவங்க 2 பேருக்குள்ளே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது இவங்க வந்து இறந்து போனதுக்கப்புறமா இந்த உடம்பு இவ்வளோ பற்றிக்கிச்சு, இந்த அளவு கருகி போச்சு, 90%, 70%, 80%க்கு இப்போ ஆயிடுச்சு. டாக்டர் சொல்கிறார், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாரு. எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த ஆள் தான் கொளுத்திருப்பான். ஆர் சண்டைலாம் நடந்தது, ஆனால் பெனிஃபிட் ஆஃப் ரொம்ப யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல கிரிமினல் லாகும் சிவில் லாகும் ஒரு பெரிய வித்தியாசம் வரும். சிவில் லாவில் இது போகிறோம் அந்த ஆளை காலி பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்துடுச்சு, இல்லை ஒரு மாதிரி நம்பகத்தன்மை வந்துடுச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை தாண்டி என்னவோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல. நம்ம அதை தாண்டி இவன் தான் பண்ணியிருப்பான், இவன் நிஜமாகவே சண்டை நடந்தது ரைட்டு, இவன் தான் கொளுத்திருப்பானோ, இல்லை அந்த பொம்பளையே எடுத்து கொளுத்திக்கிச்சா, பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஸோ இப்போது இந்த கேஸில் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி நிற்குது, இங்கே நிற்குது. ப்ராப்ளம் வந்து அந்த ரூமில் எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்றது தான் இஷ்யூ. சிவில் கேஸில் இவ்வளவு போகிறோம் டு ரியலி கோ அகெயின்ஸ்ட் திஸ் பர்சன். ஏன்னா இட் ப்ராபபலைசஸ் த தியரி ஆஃப் த பர்சன் ஹூ ஹேஸ் கம் டு த கோர்ட். கிரிமினலில் லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. என்னென்னா இப்போ இவன் வந்து கொலை பண்ணிட்டான்னாக்கா இட் கெட்ஸ் இன் டு ஹிஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இது வந்து பரிதாபத்துக்கு இல்லை. கிரிமினலில் வந்து சாகிற எல்லாத்துக்குமே ஒரே பனிஷ்மெண்ட் கிடையாது. எனி ஆக்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் த டெத் இஸ் நாட் பனிஷபிள் வித் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் டெத் இன் ஆல் கேசஸ். இட் கேன் பி a 304A case, it can be a 326 case, it can be a 299 case, culpable homicide not amounting to murder, it can be a murder. So all the death need not necessarily result in convicting a person for murder.
Everything has its own checks and balances. What so the end result is not the issue. The end result is the lady was immolated, set ablaze, she died because of burn injuries. This is the end result. But what happened prior to that? அப்படின்ற டெஸ்ட் வரும்போது தான் நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஒரு கேஸை சொல்கிறேன்னா, ஒன்லி தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ரூடென்ட் மேனுக்கு என்ன தோணுது? இப்படி சொல்கிறாரு, உள்ளே என்ன நடந்ததுன்னு யாரும் பார்க்கல, சொல்கிறது இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு இந்த ஆள் மேலே எப்போ பார்த்தா டெய்லி குடிச்சிட்டு வரான்ற ஒரு கோவம் இருக்குது. இது 306 வருமா 302 வருமா? இதுதான் இஷ்யூவாக வரும் கடைசியில். கரெக்ட். பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு வரும்பொழுது, கிரிமினல் கேஸாக இருக்கும்பொழுது, இஃப் தி ஜட்ஜ் ஆஸ் அ ப்ரூடென்ட் மேன், விவேகம் உள்ள ஆளாக அவருடைய அளவுகோலில் வரலன்னு சொன்னால், ஜட்ஜ் வில் சே ஐ எம் கிவிங் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு ஹிம் அண்ட் it is not very safe to convict him for the offense under 302, but a case under 306 has been made out. Therefore, I can convict under 306. புரியுதா உங்களுக்கு? மீனிங் இந்த மாதிரி தான் டெஸ்ட். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த டெஸ்ட். ஸோ தேர்ஃபோர் ஐ செட், இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில், இந்த பேட்டர் வெர்சஸ் பேட்டரில் ஐ செட் சம்டைம்ஸ் சிவில் கேஸ்லேயே கூட டிகிரி லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னேன், டிபெண்டிங் அப்பான் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இந்த கேஸில் தி அலிகேஷன் வில் பி ஃப்ராட் இந்த பர்டிகுலர் கேஸில். ஸோ வேர் ஹீ வில் சே, இதில் ஃப்ராடாக இருக்கிறதுனால வாட் வில் பி த டிகிரி ஆஃப் ப்ரூஃப்னு கேட்டால், டென்னிங் வில் சே இட் ஹேஸ் டு பி சம்திங் மோர் தேன் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், பட் நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட்ஸ். யோசிச்சு பாரு, எல்லாமே ஹியூமன் மைண்ட் தான் இது. ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்ன்றது இந்த எண்ட்லேருந்து 50%. அடுத்தது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸோட கொஞ்சம் தள்ளி 50லேருந்து 60. பியாண்ட் ரீசனபிள் டவுட்ஸ் 60லேருந்து பியாண்ட் தட் அப்படின்னு வச்சுப்போம். ரெகுலர் சிவில் கேஸுக்கு 50% போகிறோம். ஆனால் ரெகுலர் சிவில் கேசஸ்லேயே ஃப்ராடும் அன்டு இன்ஃப்ளூயன்ஸும் மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அலிகேஷன் வருதுன்னு வைங்களேன், விச் வில் நாட் ஓன்லி டிசைட் தி ரைட் ஆஃப் த பார்ட்டிஸ், இட் வில் ஆல்சோ டு an extent will have a character assassination against that person. அவருடைய கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு கேஸும் ஒரு டிசிஷன் வரப்போகுதுன்னா, then it is not enough for that 50, slightly more. But that is not going to deprive everything. Whereas it happens in a criminal case. In a criminal case, it deprives. So, அதிலிருந்து அந்த பாயிண்ட்லேருந்து இட் இஸ் ஈவன் மோர். ஸோ திஸ் இஸ் ஹவு தி கான்செப்ட் ஆஃப் ப்ரூஃப் ஹேஸ் ரியலி டெவலப்ட் இதில். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதை தவிர கோர்ட்டுக்கு இதை பண்ணும்பொழுது அசம்ஷன் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதையும் ப்ரூவ்டையும் அசம்ஷனையும் நீங்கள் ஒன்றா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அது சரியாக வரும். ரைட். இப்போது இதே எவிடன்ஸ் ஆக்டில் 3 விதமான அசம்ஷனை பற்றி பேசுகிறாங்க. நான் அசம்ஷன் சொல்லும்போது இன்னும் யாரும் அப்ஜெக்டே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. ப்ரிசம்ஷன் தூங்குறீங்களான்னு பார்த்தேன் நான். there is no word in the, I thought somebody is going to get up and say, என்ன சார் பேசுகிறீங்க, அசம்ஷன் ஒரு வேர்டே இல்லைன்னு. நான் யாருமே பேசலையே, சரி நானும் யாராவது ஒருத்தர் பேசுவீங்கன்னு. Assumption, presumption, right? So there are 3 types of presumptions. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், பட் இந்த மாதிரி நன்னுள்ள ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படியே கேர்ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே வாங்க. ப்ரிசம்ஷனில் 3 விதமான ப்ரிசம்ஷனை பற்றி பேசுது. ஏன் ப்ரிசம்ஷனை பற்றி தெரியணும்னா, இந்த ப்ரூஃபில் ப்ரிசம்ஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். 3 ப்ரிசம்ஷன் இருக்குது. மே ப்ரெஸ்யூம், ஷால் ப்ரெஸ்யூம் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது எவிடன்ஸ் ஆக்டில். செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மே ப்ரெஸ்யூம் என்று மெய்யென கொள்ளலாகும் தமிழில், ஷால் ப்ரெஸ்யூம் என்றது துணிவு கொள்ளலாகும், தென் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அறுதியான நிரூபணம். இதுதான் 3. ஓகே, இப்போது ப்ரூஃப் பற்றி நான் சொல்லும்பொழுது ஃபேக்ட்ஸ் அப்ரிசியேஷன் எங்கே ப்ரூவ்டுன்னு சொல்லி நம்ம பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதுலேயே கூட கோர்ட்டுக்கு சிலதெல்லாம் ப்ரெஸ்யூம் பண்ண முடியும், சிலதெல்லாம் கோர்ட் கேன் ப்ரெஸ்யூம். அதாவது
இந்த இந்த ப்ரெஸ்யூம்ன்றதுக்கும் அசம்ஷனுக்கும் அசம்ஷனுக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. அது என்னென்னா அனுமானம். அனுமானம் தான் ஒரே ஒரு வேர்டு. ஒரே ஒரு வித்தியாசம் சர்மைசஸுக்கு இருக்குது. சர்மைசஸ்ன்றது ஊகப்படுத்துறது. அது லாவில் வந்து சரி வரவே வராது. அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம். பட் அனுமானம்ன்றது தான் ப்ரிசம்ஷனுக்கும் அனுமானம்ன்றது தான் அசம்ஷனுக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அனுமானம் தான். ஆனால் எங்கே வித்தியாசம் வருதுன்னாக்கா, சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட அனுமானம் தான் ப்ரிசம்ஷன். An assumption which is recognized by law is presumption. இதுதான் presumption. Or else presumption and assumption both are virtually synonyms. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் டோன்ட் அஸ்யூம்னு சொல்கிறதுக்கும் ப்ளீஸ் ப்ரெஸ்யூம்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை லாவில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ வென் யூ டாக் அபவுட் ப்ரூஃப் யூ மஸ்ட் ஆல்சோ டாக் அபவுட் அசம்ஷன். ஏன்னா in the process of the court deciding whether a case has been proved, a case has been not proved, or the case has been disproved, assumption plays a role, right? So இப்போ மே ப்ரெஸ்யூம்குள்ளே போகணும். மே ப்ரெஸ்யூமில் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, whenever it is provided by this act that the court may presume a fact, may presume a fact. திருப்பி ஃபேக்ட்னு நான் சொல்லும்போது fact as defined by the fact, it may either regard such fact as proved unless and until it is disproved, or may call for the proof of it. மே ப்ரெஸ்யூமில் ஒரு இந்த சட்டத்தினால், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் மே ப்ரெஸ்யூம்னு சொல்கிறோமோ அந்த மே ப்ரெஸ்யூம் சொல்லும்பொழுது வாட் இஸ் டோல்ட் டு த கோர்ட் இஸ் தட் யூ கேன் ப்ரெஸ்யூம் ஆர் யூ கேன் ப்ரெஸ்யூம் unless it is disproved. இந்த வேர்டு, இந்த டிஸ்ப்ரூவ்டுன்ற வேர்டுக்கு நான் சொல்ல வரேன். அதை டிஸ்ப்ரூவ்டை பற்றி நான் இப்போ சொல்லலை. unless it is disproved, or there is one more option given to the court, or the court may call for the proof of it. No, I am not satisfied, you please prove அப்படின்னு சொல்கிறதுக்குரிய ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு எல்போ ஜாயிண்ட் மூமெண்ட் அங்கே இருக்குது மே ப்ரெஸ்யூமில். ஷால் ப்ரெஸ்யூம், shall presume la, it is a dictate of law. Court, you shall presume. That's what it is saying. Whenever it is directed by this act that the court shall presume a fact, it shall regard such fact as proved. Avladhan, full stop, proved, unless and until it is disproved. So may presume ku shall presume ku irukra vityasam, may presume liyum a court can presume till it is disproved, but may presume la the court has the discretion to call for additional proof. In a shall presume, which Justice K.T. Thomas says is a legal dictate that is made on a court, may presume, shall presume la you have to presume. But avladana mudinju pochana, no, it can be disproved by the other side. நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு. அதில் வந்து அதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கோர்ட் has to come to a conclusion that it has been proved. அதை டிஸ்ப்ரூவ் கூட பண்ண முடியாது. 112 of the Evidence Act, paternity of a child, 112 of an Evidence Act பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த இன்க்ரீடியன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா you cannot say that I will come and disprove. You cannot disprove it. So நம்ம அதுக்குள்ளே போவோம். அந்த அது வந்து ஒரு தனி கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ன்றது ஒரு தனி ஒரு லெக்சர். அது 1 மணி நேரம் டிஎன்ஏ எல்லாம் சொல்லணும். அதுக்குள்ளே நம்ம இப்போ போகணும். மே ப்ரெஸ்யூம் ஷால் ப்ரெஸ்யூமில் நிற்போம். இப்போது மே ப்ரெஸ்யூமை நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். மே ப்ரெஸ்யூம் ஷால் ப்ரெஸ்யூமை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மே ப்ரெஸ்யூம் நீங்கள் சொல்கிறீங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி கோர்ட் வந்து ப்ரெஸ்யூமும் பண்ணலாம், இல்லை எனக்கு ஜாஸ்தியாக நீங்கள் ப்ரூஃபும் கொடுக்கலான்னு சொல்கிறீங்களே, ஏன்னா கோ டு செக்ஷன் 114 of the Evidence Act பார்த்தீங்கன்னாக்கா, you take section 114 of the Evidence Act, it will talk about may presume. இருக்கா? Okay. So 114ல it talks about court may presume existence of certain facts. இதெல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேட்டிவாக சொல்கிறாங்க. இந்த மே ப்ரெஸ்யூம் வரும்பொழுது கோர்ட் என்ன பண்ணணும்? ஏன் நான் திரும்பி இதை எடுக்கிறேன்னாக்கா, ஐ செட்
the test for coming to a conclusion that something is proved is a common sense test. Prudent man test ன்னு நான் சொன்னேன். மே ப்ரெஸ்யூமில் நீங்கள் அதே வேர்டை யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள். 114 says the court may presume the existence of any fact which it thinks likely to have happened, regard being had to the common course of natural events, human conduct, and public and private business in their relation to the facts of the particular case. அப்படியே தமிழில் படிக்கணும்னா, இயற்கையான நிகழ்ச்சிகள், மானுட நடத்தை மற்றும் பொதுத்துறை, தனியார் துறைகளின் நடவடிக்கைகள் ஆகியவற்றின் சாதாரணமான நடைமுறையையும் அவற்றிற்கும் குறிப்பிட்ட வழக்கின் நிகழ்மைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை கவனத்திற்கு கொண்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு நிகழ்மை நிகழ்ந்திருக்கக்கூடும் என்று தான் நினைத்தால் அந்த நிகழ்மை உண்மை என்று நீதிமன்றம் துணிவு கொள்ளலாம். துணிவு இஸ் த வேர்ட் ஃபார் ப்ரிசம்ஷன் இன் தமிழ், கரெக்ட்? இப்போது மே ப்ரெஸ்யூமில் கோர்ட்டுக்கு எவ்வளோ ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். மே ப்ரெஸ்யூமில் இந்த காமன் கோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஓகே. இப்போது 2015 தேர் வாஸ் அ ஃப்ளட். மெட்ராஸில் ஒரு பெரிய ஃப்ளட் ஆகி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. த ஹோல் சிட்டி வாஸ் மரூன்ட், ஸ்கை பர்ஸ்ட் ஆகி எல்லாம் போய் முடிஞ்சுது, ரைட்? ஓகே. ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் வரும்பொழுது ஒரு டாக்குமெண்ட், முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் அவங்க சொல்கிறாங்க 2015 ஃப்ளட்டில் அந்த டாக்குமெண்ட் போயிடுச்சுன்றாங்க, அந்த டாக்குமெண்ட் காணாமல் போயிடுச்சுன்றாங்க, ரைட்? இதுதான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். அப்படி இல்லட்டனாக்கா, எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது, 2004 நடந்த சுனாமியில் எங்கள் வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. இல்லை, ஒன்றுமே கிடையாது, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், அந்த வேர்டை பாருங்கள். இப்போது அந்த வேர்டை பாருங்கள். which existence, a court may presume the existence of any fact which it thinks likely to have happened, having regard to what? Having regard to the common course of natural events. கோர்ட்டில் உட்காந்துருக்கிற ஜட்ஜ் மனுஷன் தானே. அவர் 2015 ஃப்ளட் வந்ததுன்னு தெரிஞ்சவர் தானே, இல்லை 2004 சுனாமி வந்ததுன்னு தெரிஞ்சது தானே. சும்மா இது எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இருக்கும்பொழுது ஆமாய்யா இது நடந்திருக்கும், காமன் கோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், இது நடந்திருக்கும், கரெக்டாக தான் நடந்திருக்கும். அடுத்தது ஹியூமன் காண்டக்ட். ஹியூமன் காண்டக்டில் என்ன நடக்குது? இதில் ஹியூமன் காண்டக்டில் ஒரு பக்கத்து வீட்டு ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் எப்போ பார்த்தாலும் தகராறு. ஸோ அந்த ஆளுக்கு he had axe to grind against the neighbor, ரைட்? இந்த நெய்பருக்கும் வேற யாருக்குமோ நடந்த இஷ்யூவில் இவர் நான் விட்னஸாக வரேன்றார், இவர் நான் சொல்கிறேன்றார். அவருக்கு அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தெரியவே தெரியாது, அவர் அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கல, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேட்கல, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவருக்கு உண்மையே தெரியாது. பட் அவர் வரார். வரும்பொழுது கோர்ட் பார்க்குது, நீங்கள் யார்? நான் நெய்பர். உங்களுக்கு அவருக்கு முன்னாடி தகராறு? ஆமாம் தகராறு இருந்தது. இந்த இன்சிடெண்ட் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? இல்லைங்க நான் இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன்னு சொல்லி மாட்டிக்கிறார் கிராஸ் எக்ஸாமினேஷனில். உங்களுக்கு அவங்களுக்கு முன்பகை இருந்ததா? ஆமாம் இருந்தது. இப்போது கோர்ட்டினுடைய ப்ரெசம்ஷன் ஆரம்பிக்குது பாருங்கள். கோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் காண்டக்ட் ஆஃப் எ பர்சன். காண்டக்ட் ஆஃப் எ பர்சன் இஸ் எ ரெலவெண்ட் ஃபேக்ட் அண்டர் செக்ஷன் 8 of the Evidence Act, right? So court takes this conduct of a person and it says that I am presuming that this man cannot be relied upon for proving this fact. Court will presume that this document will not be available because it was in that building and 2015 the floods came, so everything was gone and it is known for everybody. அது மாதிரி 114 பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் தட் திஸ் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ், இட் இஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேஷன். இட் இஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேஷன். நான் சொன்ன எந்த இல்லஸ்ட்ரேஷனும் இதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷனில் வரவே இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ், எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை எடுத்துகிட்டு போய் கோர்ட் போய் டெலிவரி ரெக்கார்ட் பண்ணுறார். ஹீ இஸ் ரெக்கார்ட் த டெலிவரி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. கோர்ட் வில் ப்ரெஸ்யூம், மே ப்ரெஸ்யூமில் அது ஒரு ஒன் ஆஃப் தி இல்லஸ்ட்ரேஷன். அது கோர்ட் வில் ப்ரெஸ்யூம் தட் the endorsement that was made by the Amin is in the course of his regular duty and there is no reason as to why I should disregard it. So the court will presume that the execution has happened, that the property has been delivered and the entire thing is over.
court may presume, but the other side can disprove it. The other side is allowed to disprove. It is falling under the may presume category. Either the court itself can presume, or the court will say, அப்படி சொல்கிறீங்களே, ஆனால் பின்னாடி கூட அவர் இருந்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதில் இவர் கட்டியிருக்காரு, அவர் ஒரு டேக்ஸ் கட்டியிருக்காரு, இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது இவர் இருந்தார்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கோர்ட்டுக்கு வரும்பொழுது, ஐ வில் நாட் ப்ரெஸ்யூம், யூ ப்ளீஸ் ப்ரூவ் இட் அகைன் அப்படின்னு சொல்ல. ஸோ அமீனை கூப்பிடுவீங்க, இவரை கூப்பிடுவீங்க, அவரை கூப்பிடுவீங்க. ஆர் கோர்ட் வில் ப்ரெஸ்யூம், பட் த அதர் பர்சன் வில் கம் அண்ட் டிஸ்ப்ரூவ் இட். அது வந்து மே ப்ரெஸ்யூமில் அது வரும். இது ஒன்று. ஷால் ப்ரெஸ்யூம். ஷால் ப்ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ், ஐ செட், இட் இஸ் அ டிக்டேட் ஆஃப் லா. தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் த கோர்ட் கிவிங் கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷனே கிடையாது. கோர்ட் ஹேஸ் டு ப்ரெஸ்யூம் unless it is disproved by the other person. For instance, இந்த ஆக்டை தவிர நிறைய ஆக்டில் வந்து ஷால் ப்ரெஸ்யூம் இருக்குது. உங்கள் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 139. It is enough if you prove that the check was signed and given to me for a legally enforceable debt or liability. போரும், that's all. Court will presume, the court shall presume that it was given for a debt or liability, right? That is a dictate by the act. Ultimately, it can be disproved. At the time of disproving, திருப்பி, what is the test ன்றது தான் issue. At the time of disproving, I said, ப்ரூவ்டுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கா, டிஸ்ப்ரூவ்டுக்கும் ப்ரூவ்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னேன்னா, அதில் எக்ஸிஸ்ட். டிஸ்ப்ரூவ்டில் அதே வேர்டிங் வரும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். அதுலேயும் ப்ராபபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ டிஸ்ப்ரூவ் பண்ணும்பொழுது த டெஸ்ட் இஸ் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த 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 பெண்டுலமில் இருக்கிறது பெண்டுலம் அங்கே போகும். ஏன்னா அந்த ஷால் ப்ரெஸ்யூமில் நிற்கிது. அந்த பெண்டுலமை அவர் இந்த பக்கம் அனுப்பணும்னா he has to disprove it. டிஸ்ப்ரூவ்க்கான டெஸ்ட் எதுரான்னு கேட்டால், டிஸ்ப்ரூவ்க்கான டெஸ்ட் இஸ் த டெஃபினிஷன் அண்டர் தி எவிடன்ஸ் ஆக்ட். லைக் தட் யூ ஹேவ் அ ப்ரிசம்ஷன் லைக் தட் இன் NDPS ஆக்ட். Mere possession is a section 35 and section 54 of the NDPS Act shall presume. திருப்பி அது மாதிரி you have a provision under the SC/ST Act section 8B. இந்த ரீசெண்டாக அந்த கோகுல்ராஜ் ஜட்ஜ்மெண்ட்டில் we have dealt with that. There is a shall presume. Shall presume cases எல்லாத்துலேயும் ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்ணிட்டா போதும். போக்சோ ஆக்ட் செக்ஷன் 29 and 30 வெரி டேஞ்சரஸ். போக்சோ ஆக்டில் the presumption is not only that you did the act, presumption is that you had the sufficient mental condition to do the act. அது ஒரு எக்ஸ்ட்ரா போக்சோ ஆக்டில், கன்சிடரிங் தட் இட் இஸ் அ அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த சைல்டு. ஸோ தேர் இஸ் அ ப்ரிசம்ஷன். அப்போது போக்சோ ஆக்டில் என்ன தேவை? போக்சோ ஆக்டில் தேர் மஸ்ட் பி a minor. The minor must come with a case that she has been sexually assaulted. Finished. That's all. Court will presume all the other things. Two presumptions. One, yes, this man only committed that. Two, he had the mental capacity to commit it. He had the mens rea to commit such. 29 and 30 of the act. So நிறைய சீரியஸ் அஃபென்சஸ் எல்லாத்துலேயும் இது வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ஷால் ப்ரெஸ்யூம். ஸோ த கோர்ட் ஹேஸ் டு ப்ரெஸ்யூம். இட் இஸ் அ டிக்டேட் தட் ஹஸ் பின் மேட் ஆன் த கோர்ட். ஸோ ஹி ஹேஸ் டு டிஸ்ப்ரூவ் இட். டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னா it can be done at the time of cross examination. It can be done by calling the defense witnesses. So the court must be satisfied about it. But ஒன்று பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ரூவில் பியாண்ட் ரீசனபிள் டவுட்ஸ் டெஸ்ட் கிடையாது. இது ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். வெதர் இட் இஸ் அ சிவில் கேஸ் ஆர் அ கிரிமினல் கேஸ், ப்ரூவ்டில் மாத்திரம்தான் அந்த டிகிரி எடுத்துன்னு வராங்க. ப்ரூவ்டில் தான் டிகிரி. டிஸ்ப்ரூவ்டில் அந்த டிகிரி கிடையாது. டிஸ்ப்ரூவ்டில் ஏன் ப்ராப்ளம்னாக்கா, பிகாஸ் already the law has asked you to presume. So this man has to disprove it now. If he has to disprove it beyond reasonable doubts, finished. ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறமா. And particularly you can never do it in a criminal case. பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஷால் presume and the may presume. And the last thing is, there is a concept called as falsus in uno, falsus in omnibus. It means that a particular fact a person has uttered a lie, then his entire evidence should be disregarded. இது வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு கான்செப்ட், ஃபால்சஸ் இன் யூனோ. ஸோ there are A, B, C, D, E things about which a person talks about. Then A and B, that person talks the truth. C, D and E, that person lies. போய் சொல்கிறான் கோர்ட்டில். இங்கிலாண்டில் மொத்த ஏலேருந்து E வரைக்கும் மொத்தமாக டிஸ்ரிகார்ட் பண்ணிடணும். இந்தியாவில் you can act upon A and B and you can disregard C, D and E.
திஸ் இஸ் டன் கன்சிடரிங் த நேச்சர் ஆஃப் அவர் பீப்புள். அகெயின் திரும்பி நம்ம ஆளுங்க என்ன மாதிரி ஆளுங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் இதை பண்ணிங்கன்னா ஒரு கேஸில் கூட கன்விக்ஷன் வராதுன்னு தெரியும் போச்சு. ஸோ ஃபால்சஸ் இன் யூனோ ஃபால்சஸ் இன் ஆம்னிபஸ்ன்ற கான்செப்ட் ஒன்று இருக்குது, ரைட்? இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி விவியன் போஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுக்குற, வடிவேல் முதலியாருக்குன்னு ஒரு கேஸ் கொடுக்குறாரு. அதில் ஹீ டிஃபரன்ஷியேட்ஸ் 3 types of witnesses. A witness who can be completely relied upon, a witness who can never be relied upon, cannot be relied upon, partly reliable, partly unreliable, அப்படின்னு 3 கேட்டகரி எடுத்துன்னு வர்றாரு. இதெல்லாம் எவிடன்ஸ் ஆக்டில் இல்லை. இது வடிவேலு தேவர் கேஸில் சொல்கிற விஷயம். அது 59 சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? இன் so far as a witness who is wholly reliable, Evidence Act says it is not the quantity of witnesses, it is the quality of the witnesses. Don't go and search for a corroboration. இதுக்கு. Second, a witness completely unreliable, just throw it off. Then neither reliable nor unreliable search for a corroboration. திருப்பியும் இது வந்து காமன் சென்ஸ் பிரின்சிபிள் தான். It is not provided under the act. But prove பண்ணணும்னு போகும்போது, since you are acting as a prudent man and you are expecting a particular degree of satisfaction for you, இந்த மாதிரி ரெண்டுங்கட்டானா இருக்கிறதுல try to have some corroboration into it அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஐ திங்க் it's time. Thank you.